நான் கண்ணனை பற்றி எல்லாம் விசாரிச்சோனுக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். நம்ம இந்த விஷயத்தில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இல்லைன்னா அவசரத்தில் நம்ம செய்கிற தப்பு அவங்களுக்கு சாதகமாக மாறிடும். நான் பட்ட கஷ்டம் வீணாகக்கூடாது பார்த்தா. நான் சொல்கிறத கேளு, நீ ஜாகிரதையா இரு, சரியா? சரி சரி, நான் உனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுறேன். சரி கண்ணப்பா. யாரது? யாருன்னு கேக்குறல? யாருன்னு கேட்டா குரலே கொடுக்க மாட்டான். என்ன தேடிட்டு இங்கே வந்துட்டா போலுக்கு. ஒண்ணு இது என்னடா பார்த்தா? நான் தான்டா. மாமா இருட்டுல வந்தானே யாரும் நினைச்சிட்ட மாமா. யாரு யாருன்னு பல தடவை கேட்கறேன்ல, ஒரு குரல் கொடுக்க கூடாது? நம்ம ஏரியாவில் வேற யாரு வரப்போறா? ஆமா, ஏன்டா பயப்படுற? இல்ல மாமா, யாராவது திருடங்கடா வந்துட்டானு நினைச்சு. திருடனா? அப்படி யாராவது ஒருத்தன் வந்தாலும் திரும்பி போக முடியாது, தெரியுமில்ல? சரி சரி, இந்த ராப் பண்ணி உடம்புக்கு ஒத்துக்காது, வா உள்ள போலாம். என்ன சார் வேணும்? ஸ்வீட் வேணுமா சார்? மில்க் ஸ்வீட்டு, கீ ஸ்வீட்டு எல்லாம் இருக்குது சார். என்ன சார் சைலண்ட் ஆகுறீங்க? வேறு எது வேணால் கேளுங்க சார். இங்கே ஸ்வீட் மட்டும் இல்லை சார், காரம், காய்கறி, பால், பழம், தொன்னையில் வச்ச இளநீர் எல்லாம் இருக்குது சார். என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள். கண்ணன் இருக்கானா? எனக்கு அவர் தான் வேணும். என்ன சார் நீங்கள் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு இல்லாத ஒரு போய் கேட்குறீங்களே? கண்ணன் இல்லையா சார்? நான் சொல்கிறத நீங்கள் நம்பலை போல இது. நான் போய் பேச மாட்டேன் சார். நான் மட்டும் இல்லை, இந்த கடையில் இருக்கிறவங்க யாருமே போய் பேச மாட்டாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா சொல்லுங்கள். கண்ணன் சார் தம்பி இங்கே தான் இருக்கிறாரு, அவரை கூப்பிட்றேன், நீங்களே அவர்கிட்ட கேட்டுங்க. ஷாம் இங்கே வாயேன். என்னண்ணா? சார் நம்ம கடை கஸ்டமர் தானே? ஆமா. அவர் என்ன கேள்வி கேட்டாலும் சரியாக பதில் சொல்ல வேண்டியது நம்ம கடமை தானே? கண்டிப்பாண்ணே. கண்ணன் சார் எங்கே இருக்கிறான்னு கேட்குறாரு, நான் இல்லைன்னு சொல்கிறேன், நம்ப மாட்டேன்றாரு. நீயே சொல்லு. என்ன சார் கண்ணனை பார்க்க வந்தீங்களா? ஆமாம், அவர் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக ஊருக்கு போயிருக்காரு சார். எந்த ஊர்? மதுரைக்கு. மதுரையா? போய் எவ்வளோ நாள் ஆச்சு? 2-3 நாள் ஆச்சு சார். இங்கே ஜெகன் ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு, அவரையும் காணும். பத்தியா நான் சொல்ல வந்ததுலேருந்து கடையில் யாரும் இல்லையோ அவங்கள பற்றியே விசாரிச்சுருக்கிறாரு. சும்மா இருக்குண்ணே, அவர் நம்ம கஷ்டம் வரும். அவர்கிட்ட போய் நம்ம என்ன ஏதுன்னு கேட்க முடியுமா? நான் என்னத்தை கேட்கறது? வந்ததுலேருந்து நம்மளை கேள்வி கேட்க விடாம அவரே தான் எல்லாத்தையும் கேட்டுனுக்கிறாரு. சார் ஜெகனை பற்றி ஏன் கேட்குறீங்க? இல்லை, கண்ணன் கிட்ட ஒரு செக் கொடுக்க சொல்லி கொடுத்துருந்தேன், அதான் கேட்டேன். எங்க அவன்? சார் அவங்ககிட்ட ஏன் சார் செக்கெல்லாம் கொடுக்குறீங்க? என்ன சார் நீங்கள்? எங்கள் கம்பெனிக்கு எப்பவும் ஸ்வீட் அவன் தான் சப்ளை பண்ணுவான், செக் அவங்ககிட்ட தான் கொடுத்தாகணும். அவன் ஃப்ராடு சார். ஃப்ராடா? சார் லேண்டோட டாக்குமெண்ட்டை லாயர்கிட்ட கொடுக்க சொன்னோம். அந்த ராஸ்கல் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் சார். அவனால் பயங்கர பிரச்சனை, அதனால் வேலையை விட்டே தூக்கிட்டோம் சார். வயலில் அந்த டோகலி எங்கேயாவது பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிற குச்சியால் 4 தட்டு தட்டுங்க, தானாக வச்சு கைக்கு வந்துடும். சரி, நான் வரேன்.
அப்பா என்னடா இந்த ஜெகன் பையன் என்ன பண்றான் தெரியுமா? என்ன பண்ண சொன்னா தானே தெரியும். நம்ம கஸ்டமர் ஒருத்தர் வந்தாருப்பா, நம்ம கடைக்கு சேர வேண்டிய செக் அவங்க கிட்ட கொடுத்துருக்காரு. கொடுக்குறேன்னு சொல்லிட்டு லவட்டின் போயிட்டாப்பா. இப்பதான் விசாரிச்சுட்டு போறாரு. ஜெகனை பத்தி விசாரிச்சாரா? ஆமாப்பா. எங்க அவர் இங்க இருக்காரா? இல்லப்பா, இப்பதான்ப்பா வெளியில போனார். வெளியில போனா? ஆமா. பகவானே. ஹலோ பார்த்தா, நான் கண்ணப்பன் பேசுகிறேன். சொல்லுங்கண்ணப்பா, என்ன விஷயம்? நீ சொன்னது கரெக்டு பார்த்தா. கண்ணனை பார்க்குறது அவன் கடைக்கு போனேன், ஆனால் அவங்க இல்லை. ஏதோ கல்யாணத்துக்கு போகிறேன்னு போய் சொல்லிட்டு ஒன்றை தேடிட்டு தான் அங்கே வந்திருக்கான். ஒன்றை பிடிச்சி இந்த ராஜாவை வெளியில் கொண்டு வந்து திட்டம் போட்டிருக்கான். கண்ணப்பா, எந்த காரணத்தை கொண்டும் அவன் திட்டம் பலிக்காது. உயிரே போனாலும் சரிதான், இந்த பார்த்தா உன்னை காட்டி கொடுக்க மாட்டான். முட்டாள்தனம் பேசாதே பார்த்தா. உன் உயிர் போகிற அளவுக்கு நான் விட்டுருவேனா? அவன் புத்திசாலித்தனமாக வேலை செஞ்சு நான் நெருங்கி வந்திருக்கான். அவனை சாதாரணமாக எடை போட்டிருக்க கூடாது பார்த்தா. இப்போ நான் என்ன செய்யணுங்கிற? பார்த்தா, கண்ணன் புத்திசாலினா அவன் அப்பா வயசு எனக்கு. அவனை விட அதி புத்திசாலிடா நான். இப்போதைக்கு அவன் பின்னாடி வரக்கூடாது. உன்னை பற்றியோ நீ இருக்கிற இடத்த பற்றியோ அவன் எதுவும் தெரிஞ்சுக்க கூடாது. இப்போ நீ என்ன சொல்ல வர கண்ணப்பா? நான் சொல்கிறது மட்டும் நீ செஞ்சா போரும் பார்த்தா. என்ன செய்யணும் சொல்லு. அவங்க இருக்கக்கூடாது. ஏதாவது ஆளுங்களை ரெடி பண்ணி அவனை 2 தட்டு தட்டி வை. அவன் பயப்படுவான். அதுக்கப்புறம் அந்த இடத்துலயே இருக்க மாட்டான். கோத்தகிரி விட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். இவ்வளவு தானே, நீ கவலையை விடு, அந்த வேலையை நான் பார்த்துக்கிறேன். அப்புறம் எக்காரணத்து கொண்டும் நீ தான் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுங்கிறத அவனுக்கு சந்தேகம் வரக்கூடாது. வேற ஏதாவது தகராறுல அடிப்பட்ட மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு பார்த்தா. கண்டிப்பா வராது. அவனை நீ சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இந்த ஊரை விட்டு அவன் ஓடி வந்த சந்தோஷமான செய்தியை கூடிய சீக்கிரமே உனக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். சரி பார்த்தா, நீ ஜாகிரதையா இருந்துக்கோ. சரி, வச்சிருங்கண்ணப்பா. ஏன் பார்த்தா போன்ல ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தியே? ஆமாங்க, பிசினஸ் விஷயமா சென்னையில இருந்து என்னோட பார்ட்னர் ஃபோன் பண்ணாரு. என்ன ஏதாவது பிரச்சனையா? பெருசா ஒண்ணும் இல்ல, பிசினஸ்ல ஒரு சின்ன பிரச்சனையா, அவ்வளவுதான். பார்த்தா, சொல்லுங்க மாமா. உன் வேலை விஷயமா இன்னைக்கு ஒரு தடவை பார்க்கணும்னு சொன்னேன் இல்லையா? போலாமா? ஒரு நிமிஷம் மாமா, சட்டை போட்டு வந்துடுறேன். ம். ஐயோ அம்மா, என்ன சத்தம்? தெரியலம்மா. வேலையை பார். என்ன கொல்லாத, நான் செத்தேன். ஐயோ, சிந்துபாத் விட்ட குத்தில் அந்த ஒத்த கண்ணன் ஒழிஞ்சான். இந்த கதைக்கு எப்போ கிளைமேக்ஸ் வரும்னே தெரியலையே. மாமா என்ன பண்ணிட்டு இருக்கேள்? சிந்துபாத் கதை படிச்சுட்டு இருக்கேன். அதுக்கு இப்படிதான் உயிர் போற மாதிரி கத்துறதா? இதெல்லாம் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமா படிச்சாதான் கொஞ்சம் ருச்சிகரமா இருக்கும். நான் உங்களண்ட என்ன சொன்னேன்? குழந்தைக்கு புண்ணியாஜனம் பண்ணணும், நல்ல நாளா பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். நீங்க பேப்பர் படிச்சுட்டு இருக்கேளே. அதுக்கு பஞ்சாங்கம் இன்னொரு கொல்லியோ, அதை நீ கொடுத்தியோ? பஞ்சாங்கமா? இது என்ன? ஓஹோ, பஞ்சாங்கம் இங்க இருக்கோ? இரு, ஒரே நிமிஷத்துல பார்த்து சொல்லிடுறேன். வர 11ஆம் தேதி, அதாவது இங்கிலீஷ்க்கு 26ஆம் தேதி சுபயோக சுப முகூர்த்த நாள். அன்னைக்கே என் கொள்ளு பேரனுக்கு புண்ணியாக வசனம் பண்ணிடலாம். சரி, அன்னைக்கு என்ன கிழமை? அன்னைக்கு வெள்ளிக்கிழமை. நல்ல நாள், நல்ல நாள். சரி, நல்ல நேரமும் பார்த்து சொல்லிடுங்க. இருங்கோ, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை 10:12 ராகுகாலம், 9:10 திவ்யமா இருக்கு. அப்பவே முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். சரி, 9:10, அதுல எந்த மாற்றமும் இல்ல. பெருமாள் கிருபையில எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அம்மா, நாங்க கிளம்புறோம். கிளம்பிட்டேளா? ஏண்டா ராகவா, கண்ணன் கிட்ட இருந்து ஒரு போன் கால் கூட வரலையேடா. கண்ண கல்யாணத்துக்கு போனானா இல்ல கல்யாணம் பண்ணிக்கவே போயிட்டானா?
ஏமா என்ன கேட்டா எனக்கு என்னமா தெரியும்? உன் பிள்ளைக்கு இந்த குடும்பத்து மேல அக்கறை இருக்கா என்ன? யாரை கேட்டுக்கிட்டு போனா என்ன? அவன் சந்தோஷம் தான் அவனுக்கு முக்கியம். நிறைய தடவை ப்ரூவ் பண்ணிட்டான். அதுல இதுவும் ஒண்ணு. என்னடா அவன் ஃபோன் பண்ணலேன்னு நான் கவலைப்பட்டு இருக்கேன். நீ என்னென்னவோ பேசிட்டு இருக்க. விடுங்கம்மா. லைஃப்ல ஒவ்வொரு நிமிஷமும் ஜாக்கிரதையா மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவரு நிச்சயமா வந்துருவாரு. குழந்தை அழுது, நான் போய் பார்த்துட்டு வரேன். இரு நான் போய் பார்க்கறேன். நீ கிளம்பு. வரமா. ஆ. See you. வரேன் தாத்தா. பாய். இந்த ராகவன் லைஃப்ல இத்தனை அடிபட்டும் உதவட்டும் திருந்தவே மாட்டேங்கிறானே. இவனது ஒரு வேதாள கதை. என்னம்மா ஏன் குழந்தை அழுதான்? என்னன்னு தெரியல. வாடா, வாடா. தூங்கிட்டு இருந்தான், திடீர்னு அழ ஆரம்பிச்சிட்டான். ஓ ஓ ஓ. என்னத்துக்கு அழக்கூடாது. என் செல்ல பேரனுக்கு புண்ணியாஜனம் பண்ண நாள் பார்த்தாச்சே. என்னைக்குன்னு கேட்க மாட்டியா? வர 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நோக்கு சந்தோஷம் தானே? ஆமா, இவனுக்கு இது ஒண்ணுதான் குறைச்சல். பெத்த அப்பனையே இன்னும் பாக்கலையா? இதுல புண்ணியாஜனம் ஒரு கேடு. கோத கொஞ்சம் சும்மா இருக்கியா? நல்ல காரியம் பேசிட்டு இருக்கும்போது ஏன் கேடுகடுன்னு பேசிட்டு இருக்க? நான் தான் சொன்னேன் இல்லையா, மாப்பிள்ளை வேலை விஷயமா வெளியூர் போயிருக்காருன்னு. அம்மா, வெண்ணி ரெடியா இருக்கு. சரி வரேன் போ. ஆர்த்தி நெல்லு. உங்க அண்ணாவை பத்தி நாங்க என்ன பேசுறோம்னு ஒட்டு கேட்க தானே இங்க வந்த. கேளு, நல்லா கேளு. அப்பதான் கரெக்டா நீ அவருக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியும். இத பாரு, என்ன கோவம் இருந்தாலும் அதை என்கிட்ட காமிக்க சொல்லு. அதை விட்டுட்டு இந்த ஜீவன் மேல காமிச்சு என்ன பிரயோஜனம்? கோத நீ கூட இப்ப மாறிட்டமா? என்னமோ தெரியல, அவருக்கு வக்காலத்து வாங்குற கோஷ்டில நீயும் சேர்ந்துட்ட. என்னமோ அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு, குழந்தைய கொஞ்சினாருன்னு சொன்னியே. இப்ப எங்க உன் மாப்பிள்ள? ஏமா, நான் சுயநினைவு இல்லாம இருக்கிறப்பதான் அவர் வருவாரா? என் ஃப்ரெண்டு ஒருத்தியோட புருஷன் மிலிட்டரியில ஆபீசரா இருக்காரு. போன மாசம் அவளுக்கு குழந்தை பிறந்தப்போ அவர் காஷ்மீர்ல இருந்து வந்து பாத்துட்டு போனார் தெரியுமாமா? மிலிட்டரியில ஆபீசரா இருக்கிற அவருக்கே டைம் கிடைக்கிறப்ப ஆஃப்டர் ஆல் புரோக்கர் வேலை பாக்குற இவருக்கு டைம் கிடைக்காதாமா? இந்த கூத்தெல்லாம் நான் எங்க போய் சொல்லி முட்டிக்கிறது? கோத, நான் சொல்றேன். நீ கீழே போ. அம்மா, போன்னு சொல்றேன்ல, போ. கோத உன்னண்ட நான் ஏன் போய் சொல்ல போறேன்? நேத்து கூட மாப்பிள்ள ஃபோன் பண்ணினார். நகையோட வந்து உன்னையும் குழந்தையும் பாக்குறதா சொல்லிருக்கார். இதுதாம்மா நடந்த விஷயம். அப்புறம் நம்புறதும் நம்பாததும் உன் இஷ்டம். குழந்தைய குளிக்க வச்சு கொண்டு வர நீ ஓட சொல்லும். நாம போய் குளிச்சுட்டு வரலாமா? என்ன அப்படி பாக்குற? இதான் எஸ்டேட்டு. வா. சரி மாமா. அந்த 50 மூட்டையை காய வச்சு லாரில ஏற்றி உடனே ஃபேக்டரிக்கு அனுப்பிடுங்க சார். அப்புறம் ஈஸ்டர்ன் எஸ்டேட்டுக்கு 50 பேர் அனுப்பியிருக்கேன். கூட இருந்து எல்லாத்தையும் பொறுப்பா நீ தான் பாத்துக்கணும். மழை வந்து எல்லாம் நனைஞ்சிருச்சுன்னா எல்லாம் வீணா போயிடும். நீ தான் கூட இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நான் பாத்துக்கிறேன் சார். வாங்க வாங்க. வணக்கங்க. வணக்கம் சார். வணக்கம். என்ன பார்த்து சாரதி, எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்க சார். ஆமா, சென்னையில ஏதோ பிசினஸ் பண்றதா போனீங்க, என்னாச்சு? பிசினஸ்ல எல்லாம் லாஸ் ஆயிடுச்சு சார். என்னப்பா, சென்னையில பெரிய அளவுல பிசினஸ் பண்றதா கேள்விப்பட்டேன். நம்மால் ஒருத்தன் பெரிய லெவலில் வரான்னு சொல்லி நாங்களாம் சந்தோஷமா இருந்தோம். நீங்க நினைச்சதெல்லாம் சரிதான் சார். போன புதுசுல எல்லாமே ஆக ஓகன்னு தான் நடந்தது. அதுக்கப்புறம் பிசினஸ் எல்லாமே நஷ்டமாயிடுச்சு. அதனால தான் இப்போ உங்ககிட்ட வேலை தேடி வந்திருக்கேன் சார். சரி, பக்கத்து எஸ்டேட்ல அக்கௌண்ட் எழுதுறதுக்கு ஒரு ஆள் கேட்டாங்க. நான் ஒன்றை தான் சொல்லியிருக்கேன். மாசம் 4000 ரூபா தருவாங்க. பரவாயில்லையா? பரவாயில்ல சார். சரி, நாளைக்கு இதே டேட்டுக்கு இங்க வா, நான் உன்னை கூட்டு போறேன். ரொம்ப நன்றி சார். சரி போலாம் மாமா. வாங்க.
நான் திரும்பி வரும்போது அவரை பார்த்துட்டு வந்துடுறேன், நீ வீட்டுக்கு போ. சரிங்க மாமா. ஏன்பா வண்டி எடு. அந்த ஆட்டோ ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார்.